தஞ்சையில் வரலாற்று சிறப்புமிக்க சரபோஜி மன்னர் அரண்மனை மற்றும் உலக புகழ்பெற்ற சரஸ்வதி மஹால் நூலகத்தை தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பார்வையிட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. தஞ்சாவூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சரபோஜி மன்னர் அரண்மனை மற்றும் உலக புகழ்பெற்ற சரஸ்வதி மஹால் நூலகத்தை தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் இன்று பார்வையிட்டு வருகிறார். உலக புகழ்பெற்ற சரஸ்வதி மஹால் நூலகத்தை பார்வையிட்ட அவர் பழமையான அரிய நூல்கள், தமிழ், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஓலைச்சுவடிகள், ராமாயணம், கம்பராமாயணம் உள்ளிட்ட பழமையான சுவடிகளை ஆர்வமுடன் அவர் பார்வையிட்டு அவற்றின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அதிகாரியிடம் கேட்டறிந்தார். ஒருநாள் அரசுமுறை பயணமாக திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு வந்துள்ள ஆளுநர் இன்று மதியம் சென்னையில் இருந்து லோக் பவனில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு பிற்பகல் 1:50 மணிக்கு திருச்சி விமானம் வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணி அளவில் தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்திற்கு வருகை தந்த ஆளுநருக்கு அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். பின்னர் உலக புகழ்பெற்ற சரஸ்வதி மஹால் நூலகத்தை பார்வையிட்ட அவர் 1000 ஆண்டுகள் பழமையான அரிய நூல்கள், தமிழ், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் பாதுகாக்கப்பட்டுள்ள ஓலைச்சுவடிகள், ராமாயணம், கம்பராமாயணம் உள்ளிட்ட பழமையான சுவடிகளை அவர் தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து மன்னர் சரபோஜியின் தர்பார் மண்டபத்தையும் அவர் பார்வையிட்டு அங்குள்ள மன்னர்கள் கால ஓவியங்கள், சிற்பங்கள், கட்டிடக்கலை அம்சங்கள் மற்றும் அவற்றின் வரலாற்று பின்னணிகள் குறித்து அதிகாரியிடம் விளக்கம் பெற்றார். தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் அமைந்துள்ள சரஸ்வதி மஹால் நூலகம், சங்கீத மஹால், தர்பார் மண்டபம் மற்றும் அருங்காட்சியகம் ஆகிய இடங்களிலும் அவர் தொடர்ந்து பார்வையிட்டு தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தையும் வரலாற்று பெருமைகளையும் எடுத்துரைக்கும் அரிய கலை பொருட்கள், பழங்கால சிலைகள் மற்றும் சிற்பங்களை அவர் பார்வையிட்டு அதன் சிறப்புகளை அறிந்து கொண்டார். பயணத்தின் நிறைவில் மாலை 6:30 மணி அளவில் தஞ்சாவூரில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு புறப்படும் ஆளுநர் இரவு 7:55 மணிக்கு விமானம் மூலம் சென்னை சென்று இரவு 9 மணி அளவில் லோக் பவனை வந்தடைகிறார். ஆளுநருக்கு Z+ பாதுகாப்பு பிரிவில் உள்ள ஆளுநரின் வருகையை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின் பலத்த போலீஸ் பாதுகாப்பு மற்றும் தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நவீனா, தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.